தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவின் புதிய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கின்றார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி திமுகவின் புதிய பொதுச் செயலாளராக பதவியேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தற்போதுள்ள பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவருக்கு வயது 85 வயதுக்கு மேலாகிவிட்டது. பெரும்பாலான நாட்கள் மருத்துவமனையில் உள்ளார். அவரால் அறிவாலயத்துக்கு வர முடியவில்லை. கட்சி பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை. நீண்ட நாட்களாக ராஜினாமா செய்யும்படி அவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் செவிசாய்க்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அவரை வீட்டுக்கு அனுப்ப மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி திமுகவின் செயற்குழு கூடுகிறது. திமுக மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்களாக்கப்படுகின்றனர். மாவட்ட செயலாளர்களாக இளைஞர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இந்த சூழ்நிலையில் திமுகவின் புதிய பொதுச் செயலாளராக உதயநிதி தேர்வு செய்யப்பட உள்ளார். இப்போதுள்ள பொதுச் செயலாளர் துரைமுருகனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக செயற்குழுவில் திமுகவின் புதிய பொதுச் செயலாளராக உதயநிதி தேர்வு செய்யப்படுகிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி அவர் புதிய பொதுச் செயலாளராக பதவியேற்கின்றார். கனிமொழி, ராசா ஆகியோர் துணை பொதுச் செயலாளராக தொடர்வார்கள். உதயநிதி பட்டத்து இளவரசராக முடிசூட்டப்படுகின்றார். உதயநிதிக்கு சமீப காலமாக திமுகவில் செல்வாக்கு உயர்ந்துள்ளது. அவருடைய கை ஓங்கியுள்ளது. கனிமொழி அவருடைய கை தாழ்ந்துள்ளது. தற்பொழுது உதயநிதி திமுகவின் பொதுச் செயலாளராக ஆகஸ்ட் 22ஆம் தேதி பதவியேற்பார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.